காலை மன்னா ஜூன் 13. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை இரட்சிப்பாய் என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-15 முடிய. இங்கு தேவன் நம் மகத்தான வேலைக்காக கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறதையும் அதற்காக அவனை வேறு பிரிக்கிறதையும் நாம் காண்கிறோம். அப்பணியை மேற்கொள்ள கிதியோன் எவ்வளவு தகுதியற்றவனாகவும் பலவீனமாகவும் தோன்றுகிறான் என்பதை 15ஆம் வசனம் காண்பிக்கிறது. தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளையும், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார் என்பது எவ்வளவு உண்மையானதாயிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கிதியோனை நோக்கி கூறுகிறார். பராக்கிரமசாலி என அவர் அவனை அழைப்பது வினோதமாயிருக்கிறது. ஏனெனில் பராக்கிரமசாலி என்றோ அல்லது மிக பெரியவன் என்றோ அழைக்கப்படத்தக்க யாதொரு பண்பையும் இவனில் நாம் காண்பதில்லை. மேலும், ஆ என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று அவன் கேட்ட கேள்விகள் அவன் நிராசையடைந்த நிலையில் இருந்தான் என்பதை நிரூபிக்கின்றன. இருப்பினும் கிதியோனுடைய சோர்வுற்ற நிலை தேவன் அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் கிரியை செய்வதற்கு ஒரு தடையாயிருக்கவில்லை. தேவனின் உயரிய கிருபை கிதியோனை தேவ ஊழியனாக தெரிந்து கொண்டது மட்டுமின்றி அவனை இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாகவும் தெரிந்து கொண்டது. இந்த கோழையான, சந்தேகிக்கிற, சோர்வுற்ற மனிதனை கொண்டு தேவன் அக்காலத்தின் மிக பெரியதோர் அற்புதத்தை நடப்பித்தார். கடற்கரை மணலத்தனையாயிருந்த மீதியானியரின் சேனையை கிதியோன் 300 பேரை கொண்டு நொறுக்கி போட்டான். நீ உன்னை குறித்து நம்பிக்கை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. நீ உன் மேலல்ல, உன் தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்கும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறாய் என்று புனித அகஸ்டின் கூறியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஒரு கிதியோனாயிருக்கக்கூடும். நீ கவலையும் சந்தேகமும் நிறைந்தவனாயிருக்கக்கூடும். ஆனால் கிதியோனை தெரிந்து கொண்ட தேவன் உன்னுடன் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்காக பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். உன் மூலம் அவர் பெரிய காரியங்களை செய்யவும் போகிறார். தேவன் உன்னோடே கூட இருப்பதால் உண்மையாகவே நீ ஒரு பராக்கிரமசாலியாயிருக்கிறாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இந்த பலம்தான் என்ன? அது தேவன் உன்னோடே இருப்பதும், மகிமையின் தேவன் உன்னோடே இருப்பதும், ஜபத்தின் தேவன் உன்னோடே இருப்பதும் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, June 13th, 2026. God is with you. The angel of the Lord appeared unto him and said unto him, The Lord is with thee, thou mighty man of valor. And the Lord looked upon him and said, Go in this thy might, and thou shalt save Israel. And he said unto him, O my Lord, wherewith shall I save Israel? Behold, my family is poor in Manasseh, and I am the least in my father's house. Judges chapter 6, verses 12-15. Here we see God choosing Gideon for his great work and separating him for it. The 15th verse, as quoted above, shows how disqualified and weak Gideon appeared to be. How true it is that God has chosen the foolish things of the world to confound the wise, the weak things of the world to confound the things that are mighty, the base things of the world, things which are despised, and the things which are not. 1 Corinthians chapter 1, verses 27 and 28. The angel of the Lord says, The Lord is with thee, thou mighty man of valor. Strangely, we hardly see in this man anything to make one call him mighty or great.
Further, his questions prove that he was depressed. O my Lord, if the Lord be with us, why then is all this befallen us? And where be all his miracles which our fathers told us of? Judges chapter 6 verse 13. Nevertheless, Gideon's depressed state was not a hindrance for God to work in him and through him. The sovereign grace of God not only chose Gideon to be a servant of God, but also chose him as leader of the people of Israel. And through this very timid, doubting, and depressed man, the Lord performed the greatest miracle of the time. With just 300 people, Gideon routed the large Midianite army that encamped before them like the sand of the sea. Dear child of God, perhaps you're a Gideon. You may be full of doubt and anxiety, but the Lord who chose Gideon is with you. Beware of despairing about yourself. You are commanded to put your trust in God and not in yourself, said Saint Augustine. The Lord has planned great things for you, and He is going to do great things through you. Indeed, you are a mighty man of valor, because God is with you. Go in this thy might. What is this might? It is God being with you, the God of glory being with you, the God of victory being with you. May God bless you.